ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 22 அடிக்கு 26 அடி அளவு இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஃபேஸிங், அதாவது கிழக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 BH, அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன். இந்த பிளானை நமக்கு வந்து தெற்கு வடக்கு வந்து 22 ஹால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 26 அடி 15 வர மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பிளானில் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும். ஸோ மெயின் டோர் வழி உள்ளே போகும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஹால் கிடைக்கும். அடுத்து ஹால் வந்து லெஃப்ட் சைடு உள்ளே போகும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிச்சன் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து கிச்சன் வந்துடும். அடுத்து கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பூஜை ரூம் இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு பூஜை ரூம் வந்து ஹால் இருந்து நம்ம பார்க்குறப்ப தெரிகிற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அடுத்து ஹாலுக்கு மேலே போகிறப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பெட்ரூம் வந்துடும். ஸோ இங்கே வந்து நம்முடைய பெட்ரூம் வந்துடும். இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து ரைட் சைடில் பக்கத்துலேயே வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் வந்துடும். அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் வந்து வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம் கிளைண்ட் கேட்டதுனால. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்துடும். ஸோ நம்ம இதை வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து படிக்கட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஸ்டேர் கேஸ் வந்துடும். ஸோ நம்மளுடைய ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஸ்டேர் கேஸ் வந்துருச்சு. அடுத்தது நம்ம இந்த பிளானுக்கு கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்துடலாம். ஹால் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மெயின் டோர் வந்து ஒரு 5 KL சைஸில் வந்து மெயின் டோர் போட்டிருக்கோம். அடுத்து ஹால் இருந்து நம்ம பூஜை ரூம் அண்ட் கிச்சனுக்கு போகிறக்கு பார்த்திங்கன்னா வந்து 4 KL சைஸில் ஒரு ஓப்பன் விட்டுருக்கோம். அடுத்து இந்த ஓப்பன் வழியாக நம்ம உள்ளே போகும்போது பூஜை ரூம் வரும். இந்த பூஜை ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம 3 KL சைஸில் வந்து ஒரு பூஜா டோர் போட்டிருக்கோம். அடுத்தது அந்த கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து 4 KL சைஸில் ஒரு ஓப்பன் விட்டுருக்கோம். அடுத்து பெட்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா ஹால் இருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 KL சைஸில் ஒரு மெம்பரன் டோர் போட்டுக்கலாம். அடுத்து பெட்ரூம் வந்து டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 2.5 KL சைஸில் ஒரு UPVC டோர் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு UPVC டோர் வந்து வந்துடும். அடுத்தது இந்த காமன் டாய்லெட்டுக்குமே வந்து ஒரு UPVC டோர் வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதான் வந்து டோர்ஸு. விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலில் பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து 3 விண்டோஸ் வரும். டோருக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வடக்கு சுவத்தில் வந்து 2 விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு விண்டோ போட்டுக்கலாம். அடுத்து கிச்சனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓப்பனுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் விண்டோ 3க்கு 3 சைஸில் ஒரு கிச்சன் விண்டோவாக சிறுசாக போட்டுக்கலாம். அடுத்து நமக்கு பெட்ரூமில் 2 விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ, அடுத்து இந்த வடக்கு சுவத்தில் வந்து ஒரு விண்டோ போட்டுக்கலாம். ஸோ அடுத்து டாய்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து 2 வெண்டிலேட்டர் வரும். இங்கே ஒரு வெண்டிலேட்டர் சென்டரில், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட்டுக்கு சென்டரில் ஒரு வெண்டிலேட்டர் வந்துடும். வாஸ்துப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஹால் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் வடகிழக்கு பகுதியான ஈசானிய மூலையில் வந்துருச்சு. அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து அக்னி மூலை, அதாவது தென்கிழக்கு மூலையான சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்துருச்சு. அடுத்தது இந்த ஸ்டேர் கேஸுமே வந்து அக்னி மூலையில் வந்து கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வந்து வாஸ்துப்படி அமைச்சாச்சு. பூஜை ரூமே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து வாஸ்துப்படி அமைச்சாச்சு. அடுத்து குபேர மூலையில் நமக்கு வந்து பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. இந்த குபேர மூலையில் இருக்கிற பெட்ரூமுக்கு வாயு மூலையில் வந்து டாய்லெட் இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2 டாய்லெட்டுமே பார்த்திங்கன்னா வந்து வாயு மூலையில் வாஸ்துப்படி வடமேற்கு மூலையில் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பிளானுக்கு கூட நம்ம ரூம் சைஸ் ஒவ்வொன்றே எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஹாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 17 அடிக்கு 10 அடி வரும். இதில் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17, இது பார்த்தீங்கன்னா வந்து 10 அடி வர மாதிரி இருக்குது. கிச்சன் பார்த்தீங்கன்னா வந்து 6க்கு 10 ஒரு சின்ன கிச்சனாக இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா வந்து 4 அடிக்கு 6 அடி வர மாதிரி இருக்கும். 4க்கு 6 அடி வந்து இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். அடுத்து பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 8க்கு 10 வரும். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் 8, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 10 அடி வர மாதிரி இருக்கும். அடுத்து டாய்லெட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரே சைஸ் தான். 4.25க்கு 4.25 இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டுமே வந்து சேம் சைஸ் தான். 4.25க்கு 4.25. இந்த பிளானை நமக்கு வந்து கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 26-10 வரும். தெற்கு வடக்கு பார்த்திங்கன்னா 22.25 வர மாதிரி இருக்குது. டோட்டலாக வந்து பில்டிங்கோட ஏரியா பார்த்திங்கன்னா வந்து ஏரியா ஈக்குவல் டு சரியாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வந்து 1.25 சென்ட்டுக்கு மேலே 1.38 சென்ட் வந்து அக்யூரேட்டாக வர மாதிரி இருக்குது. இந்த பிளானுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 2000 ரூபா கட்டுறப்ப 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு வந்து ஒரு 12 லட்ச ரூபா வந்து பில்டிங்க்கு மட்டும் செலவாகிற மாதிரி இருக்கும். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.